ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ சீரீஸில் எல்லா டைப் ஆஃப் சென்டென்சஸும் பார்த்துட்டோம். சிம்பிளான சென்டென்ஸ் நார்மல் வேர்ப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மொடல் வேர்ப் வந்ததுன்னா எப்படி அதை கான்ஜுகேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் வேர்ப் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இர்ரெகுலர் வேர்பில் என்னென்ன டைப் இருக்குது, ஒரு டைப்பில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செப்பரபிள் வேர்ப் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். செப்பரபிள் வேர்ப் மாடல் வேர்போட வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி நம்ம சொல்லணும், இதே நம்மளோட ரொம்ப வயசுல பெரியவர் முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்த்து எப்படி பண்றதுன்னு சொல்லணும். இல்லை ஒரு சின்ன பையனை பார்த்து டே பண்ணுடா அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல ஒருவேளை இர்ரெகுலர் வேர்போ செப்பரபிள் வேர்போ எப்படி வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரே டைப் ஆஃப் சென்டென்ஸ் கேள்வி கேட்கறது. ஒருத்தரை பார்த்து ஜெர்மன்ல நம்ம எப்படி கேள்வி கேட்கறதுன்னு இந்த வீடியோலயும் அடுத்த வீடியோலயும் பார்க்கலாம். கேள்வி கேட்கறது ரெண்டு வகைப்படும். ஒன்று WH கொஸ்டின், இன்னொன்று எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஜெர்மன்ல WH கொஸ்டின் கேட்கறது ரொம்ப ஈஸி. நம்ம பில்டிங் பிளாக்ஸ்ல இருக்கிற WH வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணாலே போதும். ஒரு 7 ஒரு 10 ஐட்டம் தான் இருக்கும். அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா எப்படி சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றோமோ அது அந்த சிம்பிள் சென்டென்ஸ் W கொஸ்டின்ல W வேர்ட்ல ஆரம்பிச்சா அது WH கொஸ்டின். ஸோ WH கொஸ்டின்னா என்ன, எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் WH கொஸ்டின் எப்படி ஜெர்மன்ல ஃபார்ம் பண்றதுன்னு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வி WH கொஸ்டினா இல்லை எஸ் ஆர் நோ கொஸ்டினான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்மள ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நம்ம எஸ் அல்லது நோன்னு சொல்லி தப்பிச்சுட்டா அது எஸ் ஆர் நோ கொஸ்டின். இல்லை ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அது WH கொஸ்டின். உதாரணத்துக்கு நம்மள ஒருத்தவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம் சாப்பிட்டேன், இல்லை சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம ஆமான்னு சொல்லிட்ட பிறகு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எஸ் நோன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும். நான் சப்பாத்தி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு. ஸோ ரெண்டாவது கேள்வி WH கொஸ்டின். சாப்பிட்டீங்களான்னு கேட்டது எஸ் ஆர் நோ கொஸ்டின். WH கொஸ்டின் ஜெர்மன்ல எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வென் டஸ் தி ட்ரெயின் அரைவ்? ட்ரெயின் எப்போ சேரும்? ஸோ இங்க இருக்கிற வேர்ப் அரைவ், பட் டூ டஸ்லாம் வந்திருக்கு. ஸோ WH கொஸ்டினும் நம்ம எல்லா ஜெர்மன் சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ற எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? டூ டஸ் வராது, ஐஎன்ஜி வராது, கண்டினியூஸ் டென்ஸ் வராது, வேர்பு செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். எல்லா ரூலுமே WH கொஸ்டினுக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ டூ டஸ்ல டஸ் தூக்கிடலாம். அரைவ்னா நம்ம என்னன்னு படிச்சோம்? வேர்பு அன்கோமன். வருவது அப்படின்னா கோமன், அரைவ்னா சேருவது அன்கோமன். அது ஒரு செப்பரபிள் வேர்பு. செப்பரபிள் வேர்புனா என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதும் போது அதோட ப்ரீஃபிக்ஸ் முன்பகுதியை பிரிச்சு லாஸ்ட்ல போடணும். ஸோ வென் டஸ் தி ட்ரெயின் அரைவ் அப்படின்னா வென்னுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம பில்டிங் பிளாக்ஸ்ல W வேர்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த பில்டிங் பிளாக்ஸ்ல இருக்க W வேர்ட்ஸ் மட்டும் இங்க கட் பண்ணி ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன். ஸோ வென்னுக்கு என்ன இருக்கு ஜெர்மன்ல? எப்பொழுதுன்னா ஒன். டஸ் நம்ம தூக்கிடுறோம். இங்க இருக்கிற வேர்ப் அரைவ், அது செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஸோ அது செகண்ட் பொசிஷன்ல போட்டு கான்ஜுகேட் பண்ண பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன் கோம்ட் தேர் சுக் அன். ஸோ கோமன்றது ஏன் கோம்டா மாறி இருக்குன்னா சேர்ற வேலையை செய்யறது யாரு? ட்ரெயின். ஸோ அது வருது. ஈஷி இட்டுக்கு நம்ம இஎன் தூக்கிட்டு டி போடுவோம். அன்னுன்ற ப்ரீஃபிக்ஸ் லாஸ்ட் வந்திருக்கு. ட்ரெயின் எப்போ சேரும்னு எப்படி கேட்கறது? ஒன் கோம்ட் தேர் சுக் அன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. How can I learn German? நான் எப்படி ஜெர்மன் கத்துக்க முடியும்? இதுல முக்கியமான வேர்ப் கத்துக்கிறது, லேர்ன். இங்க மாடல் வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. மாடல் வேர்ப் யூஸ் பண்ணாலே நம்ம என்ன படிச்சோம்? மெயின் வேர்ப் லாஸ்ட்டுக்கு கிக் ஆயிடும். இங்க இருக்கிற மெயின் வேர்ப் லெர்ன், அது லாஸ்ட்டுக்கு கிக் ஆயிடும். ஹவுனா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம W வேர்ட்ஸ் லிஸ்ட் பார்த்தா ஹவு அப்படின்னா வீன்னு அர்த்தம். ஸோ கேன்ன்றது கெனன். இங்க செயலை செய்யறது யாரு? ஐ, நான். கேன் ஐக்கு கான்ஜுகேட் ஆச்சுன்னா கண் மாறிடும்.
ஸோ ஹவு கேன் ஐ லேர்ன் ஜெர்மன்றது எப்படி வரும்? வி கன் இஷ் டாய்ஷ் லேர்னன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து வாட் வுட் யூ லைக் டு குக்? நீ என்ன சமைக்க விரும்புகிறாய்? ஸோ இதில் மெயினாக செய்கிற வேலை வந்து குக், சமைக்கிறது வந்து காக்கன்னு படித்தோம். பட் வுட் லைக் டுன்றது ஒரு மொடல் வேர்ப். நம்ம மனப்பாடம் பண்ண அந்த 8 மொடல் வேர்ப் லிஸ்ட்டில் வுட் லைக் டு இருக்கு. ஸோ இங்கே செயலை செய்கிறது யாரு? யூ. நீ என்ன சமைக்க விரும்புகிறாய்? யூக்கு மொடல் வேர்ப் வந்து மியூஸ்டஸ்டாக மாறுது. வாட் வுட் யூ லைக் டு குக்? வாட்னா என்னன்னு படித்தோம்? வஸ். இதுவும் எங்க இருக்குன்னு தெரியலனா நம்ம பில்டிங் பிளாக்ஸ்ல முதல்ல இருக்கு எல்லா டபிள்யூ வேர்ட்ஸ். வாட்டுக்கு வஸ், வுட் லைக் டுன்றதுக்கு வந்து மியூஸ்டஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போட்டா வஸ் மியூஸ்டஸ் டு காக்கன். அடுத்தது why do they speak இங்கிலீஷ்? அவங்க ஏன் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க? இங்க மெயினா இருக்கிற வேர்ப் வந்து ஸ்பீக், பேசுறது. இந்த டூன்றது டூ, டஸ், ஐஎன்ஜி, கண்டினியூஸ் டென்ஸ் இது எல்லாமே உடனே தூக்கிடணும். வேர்ப் எப்பயுமே 2வது பொசிஷன்ல இருக்கணும். ஸோ ஸ்பீக்ன்றது 2வது பொசிஷன்ல போட்டுட்டு மீதி இருக்கிற வார்த்தைகள்ல அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஒய்னா வரும், ஸ்பீக்னா ஸ்ப்ரெஷன் வரும், ஸ்ப்ரெஷன் ஜி இங்கிலீஷ்க்கு ஜெர்மன் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேர் ஆர் யூ கோயிங் டு? வேர் ஆர் வி கோயிங் டு? நாம எங்கே போயிட்டு இருக்கோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேன்றது ஒரு மூவிங் வேர்போட வந்தது அப்படின்னா தமிழ்ல எதை நோக்கின்னு ஆயிடும். ஸோ எதை நோக்கி, எங்கிருந்து வருகிறாய், இது ரெண்டுத்துக்கும் தனியா ஒரு டபிள்யூ வேர்டே இருக்கு ஜெர்மன்ல. எதை நோக்கி அப்படின்னா ஒஹின். எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம், தூங்கி கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கதையே இல்லை, இந்த ஐஎன்ஜி எல்லாம் தூக்கிடணும். ஸோ எதை நோக்கி போறோம் நாம? ஓஹின், கேஹன், வியர். ஏன் போறோன்றது 2வது பொசிஷன்ல எழுதுறோம்? எப்பயுமே பிரசன்ட் டென்ஸ்ல வேர்பு 2வது பொசிஷன்ல இருக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் வேர் டு யூ கம் ஃப்ரம்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கிருந்து அப்படின்ற வார்த்தைக்கே தனியா ஒரு வார்த்தை இருக்கு, ஒஹர். வருகிறீர்கள்ன்றது காமன், 2வது பொசிஷன்ல இருக்கணும். யூவை நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். டூன்றது தேவையே இல்லாத ஒரு ஐட்டம், தூக்கிடுறோம். வேர் எங்கிருந்துன்றதுக்கு ஒஹர், கம்க்கு வந்து காமன், அது தூவோட கான்ஜுகேட் ஆகும்போது கோம்ஸ்ட் தூ, ஒஹர் கோம்ஸ்ட் தூ. ஹூ இஸ் பிளேயிங் வித் மை பிரதர்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். இங்க நமக்கு கான்ஜுகேஷன்ல டெஃபினட்டா ப்ராப்ளம் வரும். ஹூ இஸ் பிளேயிங் வித் மை பிரதர்? இங்க வந்து இங்க செய்யற வேலை என்னது? விளையாடுறது. ஸோ ஐஎன்ஜி நம்ம தூக்கிடுவோம். பிளேனா என்னன்னு படித்தோம்? ஸ்பீலன். ஸோ வூக்கு வந்து நம்ம வேர்னு போட்டுருவோம். பிளேயிங்க்கு வந்து ஸ்பீலன். வித் மை பிரதர், வித்துலாம் வித்து, ஆனு, இன்னு, அன்னு இதெல்லாம் தெரியலனா நம்ம பில்டிங் பிளாக்ஸ்ல எல்லா ப்ரிப்போசிஷனும் இருக்கு. வித்துனா என்னது? மிட். ஸோ மிட் மைன் ப்ரூடர். இப்போ இங்க என்ன சேலஞ்சுனா, ஸ்பீலன்னா பிளே, அதை நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்ணுவோம்? இங்க விளையாடுற வேலையை செய்யறது யாரு? இப்போ ஐ பிளே வித் மை பிரதர் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட்ல இஷ்ஷுக்கு ஈ போடுவோம். இங்க விளையாடுற வேலையை செய்யறது யாரு? பிரதர் விளையாடல, வேற யாரோ நம்ம பிரதர் கூட விளையாடிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. ஸோ இந்த மாதிரி யார் செய்யற வேலையை செய்யறது தெரியல அப்படின்னா நம்ம ஈஷிட் அசியூம் பண்ணிக்கணும். விளையாடுற வேலையை செய்யறது ஒரு ஆணோ இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு அனிமலா கூட இருக்கலாம். ஸோ அதனால ஸ்பீலன் ஈஷிட் கான்ஜுகேஷன்ல நமக்கு என்ன வருது? ஈஷிட் பேஸ் பிளஸ் டி, அதனால அது ஸ்பீல்ட்டா மாறுது. Who is playing with my brother? Wer spielt mit meinem Bruder? அடுத்த கேள்வி, why should you learn German? நீ ஏன்பா ஜெர்மன் கத்துக்கணும்? ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஷுட்ன்றது மாடல் வேர்பு. முக்கியமா நம்ம இங்க செய்யற வேலை வந்து கத்துக்கிறது. அதை லாஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸி. மீதி எல்லா வார்த்தைகளும் நமக்கு இந்த டேபிள்ல பில்டிங் பிளாக்ஸ், கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட் இது 2 இருந்தாலே நீங்க எழுதிடலாம். வரும், சொல்len, sie, Deutsch,
லர்னன். லர்னன்றது கிக் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல வெறும் WH கொஸ்டின் எப்படி கேட்கறது? who, where, why, what இதெல்லாம் எப்படி நம்ம கேட்கறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி ஜெர்மன்ல கேட்கறதுன்னு பார்க்கலாம். எஸ் ஆர் நோ கொஸ்டின் WH கொஸ்டினை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஜெர்மன்ல. அது எப்படின்னு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.